மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் மென்மையான மனதை பயன்படுத்தி கொண்டவர்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். ஒரு மெழுகுவர்த்தியை போல பிறருக்கு ஒளிவூட்ட தன்னுடைய உடலையே உருக்கிக் கொள்ளும் குணம் இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு மட்டுமே தான் உண்டு. நமக்கு எதானாலும் பரவாயில்லை, நம்மளை நம்பி வந்தவர்களும் நம்மளிடம் அடைக்கலத்துக்காக வந்தவர்களும் வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும், அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் நீங்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய ராசியின் குறியீடு இரு மீன்கள் எதிரெதிர் திசையில் நீந்துவதாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இது உங்களுடைய மனதில் எப்போதும் இருக்கும் இரட்டை தன்மைகளையும் மென்மையான குழப்பத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக நடந்து அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து மென்மேலும் அது உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களிடம் அந்த கஷ்டம் என்று கண்ணீர் வடித்தவர்களுக்கு தங்களின் சோக கதைகளை கூறி உங்களிடம் உதவி பெற்றவர்கள் என பலரும் உங்களின் இந்த மென்மையான குணத்தை அவங்களின் பலவீனமாகவே அவங்களுடைய தேவைக்காக உங்களுடைய பலவீனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அது உங்களுக்குள்ள தெரியாது. உணர்ச்சிகரமாக யாராவது பேசினால் அவர்களுக்கு நம்ம நன்மைகளையும் நம்மளிடம் இருக்கக்கூடிய பொருட்களையும் பணத்தையும் கொடுத்து விடுவோம் என்று ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள எதுவுமே தெரியாதுங்க. அப்படி உங்களை கூட இருக்கக்கூடிய நபர்களை ஏமாற்றி எத்தனையோ விதமான பணங்களையும் எத்தனையோ தேவைகளையும் உங்களை வைத்து அவர்கள் நிறைவேற்றி இருப்பார்கள். அது உங்களுக்கு இத்தனை நாட்கள் ஆகியும் இப்பொழுது தான் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா உங்களுக்கு ஜோதிட ரீதியா 3ஆம் வீடான தைரியஸ்தானம் பலவீனமாக இருக்கும் பொழுது முகத்தாட்சண்யம் காரணமாக உங்களால் யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இதனை சாதகமாக உங்கள் கூடவே நெருங்கி பழகிய நபர்கள் பயன்படுத்தி கொண்ட சுயநல கூட்டம் தங்களின் காரியங்களை உங்களிடம் மிக தெளிவாக சாதித்து கொண்டு காரியம் முடிந்ததும் உங்களை ஒரு கருவேப்பிலையை போல தூக்கி எறிந்த நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். உங்களின் மென்மையான மனதை அவர்கள் தங்களின் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்ட பொழுது நீங்கள் ஏமாளியாக நின்ற கதைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு புறம் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய மென்மையான மனம் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அழகும் சில நேரங்களில் அதுவே உங்களுடைய சோதனையாகவும் பலவீனமாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா அது பார்க்கப்பட்டு கொண்டே தான் இருக்கு. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்றால் அவருடைய நிலைமையை புரிந்து கொண்டு உதவி செய்யும் மனம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அந்த உதவி செய்யக்கூடிய மனங்களை ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்த நாட்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. மற்றவர்கள் யோசிக்கும் முன்பே நீங்கள் உதவி செய்ய முன்வரக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் சிலர் இந்த நல்ல குணத்தை தவறாக பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகியிருக்கலாம். நீங்கள் கொடுத்த வாய்ப்புகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றியவர்களும் உங்களை வைத்து அவர்கள் நன்றாக வாழ்ந்தவர்களுமாகத்தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்க கூட பழகிய நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. நீங்க காட்டிய கருணையை பலவீனம் என்று நினைத்தவர்களும் நிச்சயமாக இருக்கலாம். இதனால் பணம், நேரம், ஏன் உங்களுடைய மன நிம்மதி என பல விஷயங்களில் இழப்புகளை நீங்கள் மட்டுமே தான் சம்பாதித்திருப்பீங்க. ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரங்க கருணை நிறைந்தவர்கள் என்றாலும் வாழ்க்கை அவர்களுக்கு எல்லைகளை கற்றுக் கொடுக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பது நல்லது தான். ஆனாலும் முதலில் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உண்மையை நீங்கள் இதுவரைக்கும் புரியாமல் இருப்பதாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட ஏமாற்றங்களும் ஏகப்பட்ட துன்பங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இனிமே உங்களுடைய நல்ல மனம் தொடரட்டும். ஆனால் யாருடைய கண்ணீரையும் பார்த்து உடனடியாக முடிவெடுக்காமல் உண்மையை ஆராய்ந்து நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே அது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். முக்கியமா உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களை முழுமைக்கும் நம்பாதீங்க. அவங்க தாங்க உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போவது என்னவென்று அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது என்பது
நடக்க போகுது. சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாக்கி எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிட்டது. பழைய சிந்தனைகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாமே சரியானதாக மாறிவிடும். எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்பட்டால் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் நல்ல விதமான காரியங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் நிதானத்துடன் செயல்பட்டால் அதுவும் உங்களுக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மேம்பட தொடங்கும். நிலுவையில் இருந்து வந்த செயல்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இப்பொழுது நீங்கி ஒரு புதிய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்க வலம் வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீனம் ராசி அன்பர்களே, உங்களுக்குள்ள ஒரு புதிய முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை எப்ப செய்வது, அப்ப செய்வதற்கான நேரங்கள் இப்பொழுது வரும் என்றெல்லாம் தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக்கொண்ட தருணங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். சொந்த தொழில் தொடங்க வேண்டும், புதிய வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும், வருமானத்திற்கு புதிய வழியை உருவாக்க வேண்டும் என்ற ஆசைகள் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இதுவரைக்கும் இருக்கும். ஆனால் சரியான நேரம், சரியான வாய்ப்பு, சரியான ஆதரவு கிடைக்காமல் நீங்கள் அனைத்திற்குமே இதுவரைக்கும் காத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான எண்ணமும் அதற்கான வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக சாத்தியமானதாக மாறிவிடும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு கற்பனை திறன் மற்றும் புதிய சிந்தனைகளை பயன்படுத்தி முன்னேறும் வாய்ப்பு அதிகம் என்று அனைவராலேயுமே இப்பொழுது கூறப்படும். ஆனால் எந்த முயற்சியாக இருந்தாலும் உணர்ச்சியால் மட்டும் நீங்கள் முடிவு எடுக்காமல் முழுமையான திட்டமிடலுடன் செயல்பட வேண்டும். சிறிய முயற்சியாக தொடங்கினாலும் தொடர்ந்து உழைத்தால் அது எதிர்காலத்தில் பெரிய ஒரு வளர்ச்சியாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறி நிற்கும். உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமை, உங்களுடைய பொறுமை ஆகியவை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக மாறக்கூடிய ஒரு நேரங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தும் இனிமே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு காலங்களாக இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். மீனம் ராசிக்காரங்க இயல்பாகவே கற்பனை திறனும் உழைப்புக்கு அஞ்சாத குணமும் கொண்டவர்களாகவே இதுவரைக்கும் இருப்பீங்க. இந்த வரக்கூடிய சில நாட்களில் நீங்கள் கையில் எடுக்க போகும் புதிய தொழில் திட்டங்களோ அல்லது வேலைக்கான நேர்காணல்களோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்க போகுது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. ஜோதிட ரீதியாக புதன் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு ஒரு தீர்க்கமான புத்தி கூர்மையை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே அவசரப்படாமல் முறையான சந்தை ஆராய்ச்சி மற்றும் சரியான திட்டமிடலுடன் நீங்கள் தொடங்கும் எந்த ஒரு புதிய முயற்சியும் நீண்ட கால அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய லாபகரமான தொழிலாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். உங்களுக்கு தேவையான முதலீடுகளும் சரியான கூட்டாளிகளும் தற்பொழுது உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் விதைக்கும் இந்த புதிய முயற்சி எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்து அது உங்களை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நம்மளிடம் அடைக்கலத்துக்காக வந்தவர்களும் வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும், அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் நீங்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். உங்களுடைய ராசியின் குறியீடு இரு மீன்கள் எதிரெதிர் திசையில் நீந்துவதாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். இது உங்களுடைய மனதில் எப்போதும் இருக்கும் இரட்டை தன்மைகளையும் மென்மையான குழப்பத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக நடந்து அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து மென்மேலும் அது உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களிடம் அந்த கஷ்டம் என்று கண்ணீர் வடித்தவர்களுக்கு தங்களின் சோக கதைகளை கூறி உங்களிடம் உதவி பெற்றவர்கள் என பலரும் உங்களின் இந்த மென்மையான குணத்தை அவங்களின் பலவீனமாகவே அவங்களுடைய தேவைக்காக உங்களுடைய பலவீனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அது உங்களுக்குள்ள தெரியாது. உணர்ச்சிகரமாக யாராவது பேசினால் அவர்களுக்கு நம்ம நன்மைகளையும் நம்மளிடம் இருக்கக்கூடிய பொருட்களையும் பணத்தையும் கொடுத்து விடுவோம் என்று ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள எதுவுமே தெரியாதுங்க. அப்படி உங்களை கூட இருக்கக்கூடிய நபர்களை ஏமாற்றி எத்தனையோ விதமான பணங்களையும் எத்தனையோ தேவைகளையும் உங்களை வைத்து அவர்கள் நிறைவேற்றி இருப்பார்கள். அது உங்களுக்கு இத்தனை நாட்கள் ஆகியும்
இப்பொழுது தான் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா உங்களுக்கு ஜோதிட ரீதியா 3ஆம் வீடான தைரியஸ்தானம் பலவீனமாக இருக்கும் பொழுது முகத்தாட்சண்யம் காரணமாக உங்களால் யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இதனை சாதகமாக உங்கள் கூடவே நெருங்கி பழகிய நபர்கள் பயன்படுத்தி கொண்ட சுயநல கூட்டம் தங்களின் காரியங்களை உங்களிடம் மிக தெளிவாக சாதித்து கொண்டு காரியம் முடிந்ததும் உங்களை ஒரு கருவேப்பிலையை போல தூக்கி எறிந்த நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். உங்களின் மென்மையான மனதை அவர்கள் தங்களின் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்ட பொழுது நீங்கள் ஏமாளியாக நின்ற கதைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு புறம் தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய மென்மையான மனம் தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அழகும் சில நேரங்களில் அதுவே உங்களுடைய சோதனையாகவும் பலவீனமாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா அது பார்க்கப்பட்டு கொண்டே தான் இருக்கு. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்றால் அவருடைய நிலைமையை புரிந்து கொண்டு உதவி செய்யும் மனம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனா அந்த உதவி செய்யக்கூடிய மனங்களை ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்த நாட்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. மற்றவர்கள் யோசிக்க முன்பே நீங்கள் உதவி செய்ய முன்வரக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் சிலர் இந்த நல்ல குணத்தை தவறாக பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகியிருக்கலாம். நீங்கள் கொடுத்த வாய்ப்புகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றியவர்களும் உங்களை வைத்து அவர்கள் நன்றாக வாழ்ந்தவர்களுமாகத்தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்க கூட பழகிய நபர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. நீங்க காட்டிய கருணையை பலவீனம் என்று நினைத்தவர்களும் நிச்சயமாக இருக்கலாம். இதனால் பணம், நேரம், ஏன் உங்களுடைய மன நிம்மதி என பல விஷயங்களில் இழப்புகளை நீங்கள் மட்டுமே தான் சம்பாதித்திருப்பீங்க. ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரங்க கருணை நிறைந்தவர்கள் என்றாலும் வாழ்க்கை அவர்களுக்கு எல்லைகளை கற்றுக் கொடுக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பது நல்லது தான். ஆனாலும் முதலில் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உண்மையை நீங்கள் இதுவரைக்கும் புரியாமல் இருப்பதாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட ஏமாற்றங்களும் ஏகப்பட்ட துன்பங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இனிமே உங்களுடைய நல்ல மனம் தொடரட்டும். ஆனால் யாருடைய கண்ணீரையும் பார்த்து உடனடியாக முடிவெடுக்காமல் உண்மையை ஆராய்ந்து நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே அது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். முக்கியமா உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களை முழுமைக்கும் நம்பாதீங்க. அவங்க தாங்க உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போவது என்னவென்று அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது என்பது நடக்க போகுது. சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாக்கி எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாக மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிட்டது. பழைய சிந்தனைகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாமே சரியானதாக மாறிவிடும். எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்பட்டால் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் நல்ல விதமான காரியங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் நிதானத்துடன் செயல்பட்டால் அதுவும் உங்களுக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மேம்பட தொடங்கும். நிலுவையில் இருந்து வந்த செயல்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இப்பொழுது நீங்கி ஒரு புதிய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்க வலம் வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீனம் ராசி அன்பர்களை உங்களுக்குள்ள ஒரு புதிய முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை எப்ப செய்வது, செய்வதற்கான நேரங்கள் இப்பொழுது வரும் என்றெல்லாம் தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக்கொண்ட தருணங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். சொந்த தொழில் தொடங்க வேண்டும், புதிய வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும், வருமானத்திற்கு புதிய வழியை உருவாக்க வேண்டும் என்ற ஆசைகள் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இதுவரைக்கும் இருக்கும். ஆனால் சரியான நேரம், சரியான வாய்ப்பு, சரியான ஆதரவு கிடைக்காமல் நீங்கள் அனைத்திற்குமே இதுவரைக்கும் காத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க.
இனி வரக்கூடிய நாட்களில் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான எண்ணமும் அதற்கான வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக சாத்தியமானதாக மாறிவிடும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு கற்பனை திறன் மற்றும் புதிய சிந்தனைகளை பயன்படுத்தி முன்னேறும் வாய்ப்பு அதிகம் என்று அனைவராலேயுமே இப்பொழுது கூறப்படும். ஆனால் எந்த முயற்சியாக இருந்தாலும் உணர்ச்சியால் மட்டும் நீங்கள் முடிவு எடுக்காமல் முழுமையான திட்டமிடலுடன் செயல்பட வேண்டும். சிறிய முயற்சியாக தொடங்கினாலும் தொடர்ந்து உழைத்தால் அது எதிர்காலத்தில் பெரிய ஒரு வளர்ச்சியாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறி நிற்கும். உங்களுடைய அனுபவம், உங்களுடைய திறமை, உங்களுடைய பொறுமை ஆகியவை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக மாறக்கூடிய ஒரு நேரங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். இதுவரை நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தும் இனிமே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு காலங்களாக இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயம்